சமாதான ஊழியங்கள் வழங்கும் இது உங்கள் அற்புதத்தின் நேரம். டைம் ஆஃப் மிராக்கிள்ஸ். மத்தேயு புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 5:13. இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற விசேஷித்த தேவ வார்த்தை அற்புதத்தின் நகரம். கர்த்தர் நம்மை ஒரு மிராக்கிள் சிட்டியாக கர்த்தர் நம்மளை மாற்ற போகிறார். மத்தேயு 8:5-13 வாசிங்க பார்க்கலாம். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டிருந்தும் எனக்கு கீழ்ப்படுகிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலுமிருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகக் கடவது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். அவர் அவள் கையை தொட்டவுடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். ஆண்டவரே, எங்களோடு பேசுங்க, இடைபடுங்க. உடைய மெல்லிய சத்தத்தினால எங்கள் வாழ்க்கையை செழிப்பாக்குங்க. அடின் அப்ரோஜனமான பாத்திரம், கடமை மாத்திரம் செய்கிறேன், நீர் வெளிப்படும் நல்ல பிதாவே, ஆமே. நல்ல ஒரு அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் நம்மளை ஒரு அற்புதத்தின் நகரமாக கர்த்தர் நம்மை மாற்ற போகிறார்? விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. இயேசு ஊழியம் செய்த நாட்கள்ல பல பட்டணங்களுக்கு அவர் சென்றார். பெத்சாயிதாக்கு சென்றார், பெத்தானியாக்கு சென்றார், நாசரேத்துக்கு சென்றார், கப்பர்நகூமுக்கு சென்றார். பல பட்டணங்கள், கலிலியாவின் கடற்கரை ஓலங்களை ஊழியம் செய்தார். ஆனால் இயேசு செய்த அநேக அற்புதங்கள் எங்க தெரியுமா? கப்பர்நகூமிலே. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்றவங்க நல்ல கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. நல்ல சத்தமா அல்லேலூயா. இயேசு ஊழியம் செய்த நாட்கள்ல அவருக்கு ரொம்ப ஃபேவரைட்டான ஒரு பட்டணம் என்ன தெரியுமா? கப்பர்நகூம். என்ன நகூம் அது? கப்பர்நகூம். இன்னைக்கு பல பேர் பல அற்புதங்களை பெறலாம், ஆனா நீங்க ரொம்ப ஸ்பெஷல். நீங்க ஒரு அற்புதத்தின் நகரம். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயான்ற நல்ல சத்தமா ஒரு ஆமைன்னு சொல்லலாமே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் பல ஊருக்கு போனாலும் எனக்கு தான் நிறையா செஞ்சிருக்காரு. நான் ஒரு கப்பர்நகூம். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் யாரு? நான் ஒரு இயேசு பிறந்தது நாசரேத்தா இருந்தாலும், அவர் வளர்ந்த ஊர் நாசரேத்தா இருந்தாலும், நேட்டிவ் நாசரேத்தா இருந்தாலும், அவர் ஊழியம் செய்த நாட்கள்ல அவருடைய இருப்பிடமாய் இருந்தது கப்பர்நகூம். கரங்களை தட்டி ஒரு ஆமைன்னு சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்ல போறாமே. மத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12-13 சத்தமா வாசிங்க. யோவான் காவலில் வைக்கப்பட்டான் என்று இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு போய், வாசிங்க, நாசரேத்தை விட்டு, you should quote this word, அவர் நாசரேத்தை விட்டு, வாசிங்க, செபுலோன் நப்தலி எனும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமிலே வந்து போனார்ல. வந்து என்ன பண்ணினார்? இன்னைக்கு நான் சொல்லட்டுமா, என்னதான் இயேசு யூத ஜனங்களுக்காக பிறந்தாலும் அவர் சொல்லுகிறார், அவரோ தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்கள் அவர் என்ன பண்ணவில்லை?
இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, அவர் என்னதான் நாசரேத்து ஊரை சேர்ந்தவராய் இருந்தாலும் அவர் என்னைக்கு பரிசுத்த ஆவியை பெற்று ஊழியத்துக்கு இறங்கினாரோ அதற்கப்புறம் அவர் வாசமாய் இருந்த நகரம் அது கப்பர்நகூம். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்றவங்க சத்தம் அல்லேலூயா சொல்லலாமே. எப்படி தெரியுமா? என்னதான் உங்க சொந்த ஊர் ஆத்தூரா இருந்தாலும் நீங்க பால்பாண்டி நகர்ல வந்து கர்த்தரை ஆராதிக்கங்கள்ல, அந்த மாதிரி கையை தட்டி அல்லேலூயா. என்னதான் நீங்க பழைய காயில இருந்தாலும் இங்க வந்து கர்த்தரை ஆராதிக்கீங்களே, அந்த மாதிரி கையை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. என்னதான் நீங்க புதிய முத்துல இருந்தாலும் கடைசியில கப்பர்நகூம்ல வந்து உட்கார்ந்துருக்க பாத்தியா, இதுதான் மாஸ். கையை தட்டி ஆமென் சொல்றவங்க நல்ல சத்தம் அல்லேலூயா சொல்லலாமே. என்னதான் சென்னையில் நீங்க வாழ்ந்தாலும் அற்புதம் பெறதுக்கு இங்க தானே வந்து நிக்கீங்க. கப்பர்நகூம் நாங்க தான். என்னதான் நீ எங்க கல்யாணம் முடிச்சாலும் கட்டியையும் வியாதியும் சுகமாக்குறதுக்கு பால்பனி நகரை தேடி வரீங்க பாத்தீங்களா, நாங்க தான் கப்பர்நகூம். என்ன கையை தட்டி சத்தமும் ஆமைன்னு சொல்லணுமே. நீங்க ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க தான் அந்த கப்பர்நகூம். Miracle city. Capernaum so called as miracle city. இயேசு 90% அற்புதங்கள் வேதாகமத்தின் அடிப்படையில் கணக்கிடப்பட்டு சொல்லப்படுகிறது. இயேசு வாழ்ந்த நாட்களில் 90% அற்புதங்களை அவர் எங்க தெரியுமா செய்கிறார்? கப்பர்நகூமிலே செய்கிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா சத்தமா சொல்லலாமே. சில முக்கியமான அற்புதங்களை கர்த்தர் கப்பர்நகூமில் செய்கிறார். சில பிரமிக்கத்தக்க காரியங்களை ஆண்டவர் கப்பர்நகூமில் அற்புதமாய் செய்கிறார். அதில் சில காரியங்களை பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்ம குடும்பத்தை ஒரு கப்பர்நகூமாக, நம்முடைய ஊழிய ஸ்தலத்தை ஒரு கப்பர்நகூமாக, நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் ஒரு கப்பர்நகூமாக தேவன் மாற்ற விரும்புகிறார். மத்தேயு புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 5வது வசனம் முதல் 13வது வசனம் வரை வாசிங்க. மத்தேயு 8:5 முதல் 13 சத்தமா வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 8:5 முதல் 13. இயேசு எங்க பிரவேசித்த பொழுது, நல்லா கேட்கல, நல்லா சத்தமா சொல்லுங்க. இயேசு எங்க பிரவேசித்த பொழுது? கப்பர்நகூமிலே பிரவேசித்த போது. நான் ஒன்று சொல்லட்டுமா? கப்பர்நகூமில் ஹைலைட்டே என்ன தெரியுமாங்க? அவர் கப்பர்நகூம் மிராக்கல்ஸ் எல்லாம் நீங்கள் கப்பர்நகூமில் நடந்த வார்த்தை வரமாட்டீங்க பாருங்க. கப்பர்நகூமில் நடந்த அற்புதங்களை நீங்கள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்ப்பீங்கன்னா அந்த பட்டணத்துக்குள் பிரவேசிக்கும் பொழுதே அற்புதம். மீதி எல்லா ஊர்லையும் அவர் உட்காந்து பேசி ஜோம் பண்ணி என்னமோலாம் ப்ராசஸ் பண்ணி மிராக்கல் பண்ணுவார். கப்பர்நகூமில் மட்டும் எப்படி தெரியுமா? அவர் கால்களை வைக்கும் போதே அற்புதம். எத்தனையோ பட்டணங்கள் இருக்க, இயேசு நேசித்த ஒரு பட்டணம் கப்பர்நகூம். நிறைய பேர் வாழ்க்கையில் ஒரு பெரிய தைரியத்தில் இருக்கிறோம். நான் பரம்பரை கிறிஸ்தவ, இயேசு எனக்கு தான் அற்புதம் செய்வார். இயேசு தம் பிறந்த ஊரில் நாசரேத்தில் அவரால் அற்புதம் செய்யக்கூடாமல் போயிற்று. ஏன் தெரியுமா? அங்கே இருந்த ஜனங்கள், சொந்த மக்களுக்கு அவரால் அற்புதம் செய்ய முடியல. ஏன் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, தீர்க்கதரிசி தான் பிறந்த ஊரில் என்ன பண்ணப்படுகிறார்? கனவீனம் பண்ணப்படுகிறார். இயேசுவை பெற்றெடுத்த ஊரில், இயேசுவை பெற்றெடுத்த ஸ்தலத்தில் இயேசுக்கு அற்புதங்கள் செய்ய முடியல. காரணம், அந்த ஜனங்கள் அவர் மேலே வைத்த விசுவாசம் அவளுக்கு கேவலமான விசுவாசம். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கலாம், நீங்கள் இயேசுவை பல வருஷமாக பெற்றிருக்கலாம். ஆனால் இயேசு உங்கள் வாழ்க்கையில் சைலண்ட்டாக தான் இருக்கார். அற்புதங்களை செய்யாமல் அவர் அமைதியாக இருக்கார். காரணம் ஏன்னா நீங்கள் இயேசுவை வரவேற்கிற விதம் அப்படிப்பட்டது. எரிகோ நகர் வீதியில் அவர் நடந்து செல்கிற பொழுது பர்த்திமேயு எனும் குருடன், எங்கே போகிற வழியில்? எரிகோ போகிற வழியில் பர்த்திமேயு எனும் குருடன் அவரை பார்க்க அவன் முன்னிலும் அதிகமாய் சத்தமிட்டு கூப்பிட்டான். ஆண்டவர் அவர் செய்த அநேக அற்புதங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 100க்கு அதிபதி, ரோமாவை சார்ந்தவன், ரோமாபுரியை சார்ந்தவன், சென்சூரியன், 100க்கு அதிபதி. அவனுடைய வேலைக்காரனுக்கு கர்த்தர் சுகப்படுத்துகிறார். எப்படி தெரியுமா? அவர் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே பட்டணத்தின் வாசலிலே கர்த்தர் அற்புதம் செய்கிறார்.
ஏன்னா நீங்கள் இயேசுவை பெற்றது பெரிய மேட்டர் கிடையாது, ஆனால் இயேசுவை எப்படி உங்கள் வாழ்க்கையில் வரவேற்று வச்சிருக்கிறீங்க. கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். இயேசுவை கனமன தெரியாதவர்கள், தெய்வத்தை கனமன தெரியாதவர்கள், ஊழியக்காரர்களை கனமன தெரியாதவர்கள், நீ என்னதான் ஆனாலும் சரி, நீ பலத்த செயலை பார்க்க முடியாத உன் வாழ்க்கையில். கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். இயேசுவை சார்ந்த விஷயமும் அப்படிப்பட்டுதான். ஆண்டவரை கனப்படுத்த பழகி கொண்ட நகரம் கப்பர்நகும். தெய்வத்தை, இயேசுவை வரவேற்பதில், நான் அடுத்தடுத்து பேச போறேன், 4 இன்சிடென்ட் காமிக்க. தெய்வத்தை வரவேற்கும் விதத்திலே கற்றுக்கொண்ட நகரம் கப்பர்நகும். நாசரேத் ஊரில் அவன் சொன்னதெல்லாம், இவன் யாருடைய குமாரன்? தச்சனுடைய குமாரன். ஆனால் கப்பர்நகுமில் பிரவேசிக்கும் போது அவன் என்ன தெரியுமா சொல்றாங்க? வாசிங்க பார்க்கலாம், வாசிங்க வாசிங்க, சத்தமா வாசிங்க. கப்பர்நகுமில் இயேசு கப்பர்நகுமில் பிரவேசித்த போது சத்தமா வாசிங்க. 100க்கு அதிபதி, வாசிங்க, ஒருவன் அவரிடத்தில் வந்து, வாசிங்க, ஆண்டவரே, சத்தமா வாசிங்க. வேலைக்காரன் எப்படி இருக்கிறான்? திமிர்வாதமாய் கிடந்து என்று அவரை வேண்டிக் கொண்டான். அடுத்து வாசிங்க. அதற்கு இயேசு என்ன சொல்லுகிறார்? நான் வந்து, ஆமா, பாஸ்டர் வீட்டுக்கு வந்தாதான் அற்புதம் இல்லை, பாஸ்டரை ஒழுங்கா கனப்படுத்த தெரிஞ்சாலே பாஸ்டர் வர்றதுக்கு முன்னாடியே அங்கே ஹீலிங் உங்க வீட்டுக்குள்ள வரும். மக்களுக்கு தேவனை கனப்படுத்த தெரியணும், தேவனுடைய காரியங்களை கனமாய் நடத்த தெரியணும் என்று நிறைய நேரம் ஆண்டவர் சொல்லுவார். நீ அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லுவார். ஏன் ஆண்டவரே? அவன் என்னை கனவீனப்படுத்துவான், நீ அங்கே போகாத. இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்களை ஆண்டவரை கனப்படுத்த தெரியாததுனால, ஆண்டவரை வரவேற்க தெரியாததுனால அநேக திமிர்வாதங்கள் சுகமாக மாட்டிக்கு. இது பேரே திமிர் நோய். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த நோய் பேரே, நல்லா வாயை திறந்து சத்தமாக சொல்லுங்க. சில நோய்க்கெல்லாம் பேரே வித்தியாசமாக இருக்கு. என்ன நோய் இது? திமிர் நோய். திமிர் வாதம்லாம் சொல்லக்கூடாது. வாதமை தூக்கு, உனக்கான வாதமாக இருக்கு, அந்த முதல் பகுதி மட்டும்தான் இருக்கு, வாதம்லாம் இல்லை. கை கால் நல்லா தானே இருக்கு. அடுத்த கட்டம் அதான். முதல்ல திமிர், ரெண்டாவது திமிர் நோய் யாருக்கு தெரியுமா இருக்கணும்? வேலைக்காரனுக்கு இருக்கணுமா, இல்லை அந்த 100க்கு அதிபதிக்கு இருக்கணுமா? அதான் போன வாரம் நான் சொன்னல, புது பணக்காரங்களை சமாளிக்க முடியல என்னால். உண்மையிலே திமிர் யாருக்கு இருக்கணும்? வேலைக்காரனுக்கு இருக்கணுமா, இல்லை 100க்கு அதிபதிக்கு இருக்கணுமா? இங்கே பார்த்தீங்கன்னா திமிர் நோய் ஆப்போசிட்டாக இருக்கு. 100க்கு அதிபதி கெஞ்சுறான், வேலைக்காரன் திமிரா படுத்திருக்கான். இன்னைக்கு சத்தியமாக சொல்கிறேன், 10 வேலைக்காரனை வச்சு வேலை வாங்குறதும் ஒன்று தான், தூக்கு கயிறோடு ரோட்டில் அலைகிறதும் ஒன்று தான். எப்போனாலும் தூக்கு போட்டுருவானுங்க நமக்கு. இங்கே ஒரு நோய். மை டியர் சர்ச், you have caught up in one disease. The disease so called திமிர். பாஸ்டர் நல்லா தானே இருக்கேனா, மூஞ்சி கை கால் நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கு, காலையில் கூட ஃபவுண்டேஷன் போட்டு மேக்கப் பண்ணி தானே வந்திருக்கேன், எனக்கு என்ன குறை? உனக்கு ஒரு குறை உண்டுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். என்ன குறைனா, இப்போ நீ ஒரு நோயில் இருக்க. அந்த நோய் பேர் என்ன ஜெபின்? திமிர் நோய். இந்த பிரசங்கம் உலகம் ஃபுல்லும் நீங்கள் சுற்றி திரிந்தாலும் இப்படி ஒரு பிரசங்கத்தை நீங்கள் ஒரு காலமும் எந்த ஊழியக்காரனிடமிருந்தும் கேட்க முடியாது. ஏனென்றால் நேற்று ராத்திரி தெய்வம் என்னோடு வந்து இறங்கி பேசினது, இந்த சபைக்கு ஒரு நோய் இருக்கு மகனே, இந்த நோயை விரட்டி நோயை சுகமாக்கும் சக்தியை இந்த ஆராதனையில் நான் வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்றவங்க நல்ல கையை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய பல்ஸ் ரேட்டை பாருங்க பார்க்கலாம், பக்கத்தில் இருக்கிறவங்க நாடியை பிடிச்சி பாருங்க பார்க்கலாம், பக்கத்தில் இருக்கிறவங்க நாடியை பிடிச்சி பாருங்க, நாடியை பிடிங்க, பக்கத்தில் இருக்கிற நாடியை பிடிங்க. என்ன சொல்லுது பாருங்களேன், அந்த அந்த நாடி எப்படி தெரியுமா அடிக்குது? திமிர் 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 திமிர். தம்பி, அடுத்த வாரத்துக்குள்ளே நீ மனம் திரும்பலன்னு நினச்சிக்கோயேன், ஸ்டேஜ் 2. சர்ச்சுக்கு வரும்போது இப்படி தான் வருவேன். போனால் இப்போ நான் மே மாதம் 25ஆம் தேதி நான் சர்ச்சுக்குள்ளே 10 மணிக்கு வந்து இப்படி நான் ரவுண்ட் அடித்தேன் பாஸ்டர். ஆனால் ஒரு வாரத்துக்குள்ளே எனக்கு நான் கம்யூனியன் சர்வீஸ், பாஸ்டர் கம்யூனியன் கொடுங்க, இப்படி தான் வாங்கணும் கம்யூனியன் பரவு. நான் சொல்லுவது சில விஷயம் உங்களுக்கு சிரிப்பாக இருந்தாலும் நடக்க போகிறத சொல்கிறேன்,
சில பேரை கர்த்தர் திமிர்வாதத்துக்கு ஒப்பு கொடுக்க போறாரு. கப்பர் நகும்ல உண்மையிலே திமிர் பிடிச்சு ஒருத்தன் கடந்தா, அவனுக்காக ஒரு நல்ல வேலை, அவனுக்காக ஒரு நல்ல தளபதி இருந்தான். அவன் வந்து கேட்கிறான், ஆண்டவரே என் வேலைக்காரனை சொஸ்தமாக்கும் என்று ஜெபிக்கிறான். அதற்கு அவன் சொன்ன வார்த்தை என்ன? இயேசு சொல்லுகிறார், நான் வந்தவனை என்ன பண்ணுவேனா சொஸ்தமாக்குவேன். அடுத்து அவன் என்ன சொல்லுகிறான்? அந்த 100க்கு அதிபதி, வாசிங்க பார்க்கலாம், சத்தமா வாசிங்க. 100க்கு அதிபதி சொன்ன வார்த்தை என்ன? வாசிங்க. 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, வாவ், நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் யாரல்ல, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. எவ்வளவு தாழ்மையா சொல்றான் பாத்தீங்களா? ஆண்டவரே என் வீட்டுக்குள்ள வருவதற்கு நான் யாரல்ல. உண்மையிலே திமிர் எவனுக்கு தெரியுமா இருக்கணும்? 100க்கு அதிபதிக்கு இருக்கணும். வேதாகம வல்லுநர்கள் சொல்லுகிறாங்க, அந்த கொர்நேலியுவும் இவன் தான் அப்படின்னு சொல்லி இவனை இந்த இடத்துல அதை செட் பண்றாங்க. இந்த இடத்துல செட் பண்றாங்கல்ல, அவங்க கணிச்சு சொல்றாங்க இவன் தான் கொர்நேலியுவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, நீ ஒரு கப்பர் நகும். இந்த கப்பர் நகும்ல 2 மனுஷர்கள் வாசம் பண்ணுகிறார்கள். ஒன்னு உனக்குள்ள இருக்கிற வேலைக்காரன், இன்னொன்னு உனக்குள்ள இருக்கிற அந்த 100க்கு அதிபதி. நீ என்னவா மாறப்போகிற? அந்த வேலைக்காரனாய் மாறப்போகிறாயா, இல்ல அந்த 100க்கு அதிபதி தன்னை தாழ்த்தி சொல்லுகிறா, நீர் என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரன் இல்ல, ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, என் வேலைக்காரன் சொஸ்தமாவா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்றவங்க நல்ல கையை தட்டி நல்ல சத்தமாக கரங்களை தட்டி, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே கையை தட்டி, உம் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம் சொல்லுங்க. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, திமிரு சுகமாகணும் இன்னைக்கு. இல்லைன்னா அடுத்த ஸ்டேஜ் என்ன? வாதம் தான். பொருளாதாரம் அப்படி வாதமாயிரும். பணம் திமிருக்கா, அடுத்த வாரம் பணம் எல்லாம் ஃப்ரீஸ் ஆயிரும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். Don't get freezed in your life. இன்னைக்கு வாழ்க்கையில நிறைய விஷயம் வாதம் பெற்று ஃப்ரீஸ் ஆகி நிற்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் என்ன செய்யறதுனே தெரியல பாஸ்டர். You have got freezed by God's power. கர்த்தர் உன்னை ஏதோ இடத்துல உன்னை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கார். நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். ஆண்டவரே என்ன நான் தாழ்த்துகிறேன், நீ என் வீட்டுக்கு வருவதற்கு தகுதி அல்ல. ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, என் வேலைக்காரன் சொஸ்தமாவா. கையை தட்டி அல்லேலூயா சொல்றவங்க சத்தமா கையை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. அடுத்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். திமிர்வாதனை குறித்து அவங்க சொன்ன அடுத்த வார்த்தையை வாசிங்க பார்க்கலாம். சத்தமா வாசிங்க பார்க்கலாம். நான் அதிகாரத்துக்கு, சத்தமா வாசிங்க, நான் அதிகாரத்துக்கு. உண்மையிலே திமிர் யாருக்கு இருக்கணும்? இவனுக்கு தான் இருக்கணும். என்ன சொல்லுகிறான்? நான் அதிகாரத்துக்கு, நான் அத்தாரிட்டியில் இருக்கிறேன். நான் ஒரு கையெழுத்து போட்டா இயேசு உள்ள வந்தா கலவரமாகிவிடும். இயேசு வந்தால் லாப நாடல் பிரச்சனை ஆயிரும், கிரவுடு பிரச்சனை வரும்னு சொல்லி நான் ஒரு கையெழுத்து போட்டா யார் வர முடியாது உள்ள. ஆனா அவன் சொல்லுகிறான், அதிகாரத்துக்கு உட்பட்டவனாய் கீழ்பட்டவனாய் இருந்தோம். சத்தமா வாசிங்க. எனக்கு, ஏன்னா நான் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது ஆண்டவரே. நான் யார்? எனக்கு சேவகர்கள். எனக்கு கொஞ்சம் பேர்லாம் இல்லை, நிறைய பேர் கவர்மெண்ட் கொடுத்துருக்கு. நான் வேலைக்கு போடல. யார் போட்டிருக்கா? கவர்மெண்ட் போட்டிருக்கு. வாசிங்க பார்க்கலாமா? என்ன பவர்னா, ஒருத்தனை போன்னு சொன்னா ஒருத்தன் என்ன பண்ணுவான்? எப்படி தெரியுமா? தம்பி பருத்தி முடி தூக்கி குடோன்ல வேணாம், சரி ஐயா. நீ தூக்கி இங்கே வச்சிருப்பா, சரி ஐயா. நீ தூக்கி திரும்பியே குடோன்ல வச்சிருப்பா, சரியா. என்னன்னு சொல்லி கேட்காமலே எதிர்த்து பேசக்கூட எனக்கு ஆள் கிடையாது. இப்படிப்பட்ட வல்லமை உடையவனாய் நான் இருந்தாலும் கூட, வாசிங்க பார்க்கலாம் அடுத்து. இப்போ நான் சொல்றேன், பிரதர் வாங்க அப்படின்னா நீங்க வருவீங்களா? ஏதாவது காரணம் இருக்கான்னு கேட்பீங்க. ஆனால் சொல்கிறான் இவன், ஒருத்தனை நான் கூப்பிட்டா வருவான், போன்னு சொன்னால் போவான். அடுத்து வாசிங்க. இதை செய் என்றால், அடுத்து வாசிங்க. இயேசு இதை கேட்டு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கப்பர் நகுமே. நல்ல சத்தமாக சொல்லுங்க, கப்பர் நகுமே. கர்த்தர் உன்னை உயர்த்த உயர்த்த ஆச்சரியப்படத்தக்க அளவுக்கு
உன் செயல் இருக்க வேண்டும். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க சத்தமா. நல்ல கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்றவங்க நல்ல சத்தமா கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா. இயேசு உங்களை பார்த்து ஆச்சரியப்படணும். தம்பிக்கு ஒரு காரை கொடுத்துட்டோமே, தம்பி இப்போ 9:30 வரார். இயேசு கண்டு என்னடா நல்லா இருந்தவன் இப்படி ஆயிட்டானேன்னு ஆச்சரியப்படக்கூடாது. இவ்வளவு அதிகாரம் உடையவனாய் இருந்தோம் இப்படி சின்ன பிள்ளைங்களுக்கு ஊழியம் செய்கிறானே, கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. தேவன் பார்த்து ஆச்சரியப்படத்தக்க அளவுக்கு கப்பர் நகுமில் இருந்த உயர்ந்த அதிபதிகள் தெய்வத்துடைய உள்ளத்தை அசைத்தார்கள். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை ஒரு கப்பர் நகுமா இருந்துச்சுன்னா நம்ம பிள்ளைகளும் தேவனுடைய இருதயத்தை அசைப்போம். முட்டாள் கூட்டமே, கடைசி மட்டும் திமிர்வாத நோயினால் மாட்டி சாக போகிறாயா? இல்லை, 100க்கு அதிபதி போல என் பிரசங்கத்தை கேட்ட இந்த நிமிஷத்துக்கு அப்புறமாவது ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, என் வேலைக்கார சொஸ்தமாவா. கையை தட்டி அல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க, கப்பர் நகுமில் இருந்த வேலைக்காரனை போல நான் இருக்க விரும்பல. கப்பர் நகுமில் இருந்த, அதனால தான் இயேசு கப்பர் நகுமை தேடி தேடி போயிருக்காரு. ஏன்னா அவர் கப்பர் நகுமில் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அவரை சந்தோஷப்பட வச்சிருக்கு. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. கப்பர் நகுமில் எல்லாரும் எப்படி வரவேற்றாங்க? தன்னுடைய ஸ்தானத்தை உதறி தள்ளி இயேசுவை வரவேற்றார்கள். அதனால தான் இயேசு தேடி தேடி போறார். ஏன்னா அவருக்கு சந்தோஷம். அவருக்கு நான் நினைக்கிறேன் அவருக்கு ஊழியத்தில் எப்பெல்லாம் நெருக்கடி வருதோ அப்பெல்லாம் கப்பர் நகும் போயிடுவார்னு நினைக்கிறேன். Such experience, whether you are giving a very good experience for Christ, தெய்வத்துக்காக தேவன்ட்ட நீங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கீங்களா, இல்ல whether you are creating a bad experience, தேவனுக்கு உங்களுக்கு நடுவே whether you are giving a good experience, ஆண்டவருக்கு உனக்கு நடுவே அந்த ஃபீலை கொடுக்கியா தெய்வத்துக்கு? இயேசு வாழ்க்கையை பார்த்து ஐயோ அப்படி ஆச்சரியப்படுறாரோ? இல்ல. நல்ல அனுபவத்தை கர்த்தருக்கு கொடுத்தால், நல்ல அனுபவத்தை இயேசுவுக்கு கொடுத்தால் இயேசு உங்க வாழ்க்கையை தேடி தேடி வருவார். கையை தட்டி ஆமென் சொல்லுகிறவங்க கையை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. அடுத்து மார்க் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 29-31. மார்க் 1:29 முதல் 31. சத்தமா வாசிங்க. மார்க் 1:29 முதல் 31. சத்தமா வாசிங்க பார்க்கலாம். மார்க் 1:29 முதல் 31 வாசிங்க பார்க்கலாம். உடனே அவர்கள் ஜெபாலயத்தை விட்டு, மார்க் 1ஆம் அதிகாரத்தை வாசிங்க, முதல் வசனத்தை வாசிங்கன்னா தெரியும். அவர் கப்பர்நகூமுக்குள்ள பிரவேசிக்கிறாரு. டைம் இல்ல, விரஞ்சின பாயிண்ட்டுக்கு போறேன். 29ல இருந்து சத்தமா வாசிங்க பார்க்கலாம். வாசிங்க. ஜெபாலயத்தை விட்டு புறப்பட்டு சத்தமா வாசிங்க. யாக்கோபோடோ யோவானோடு கூட. நம்ம வீட்டுக்கெல்லாம் இன்னைக்கு இயேசுவை கூப்பிட்டாலும், நான் சில பேர் வீட்டுக்குள்ளே போய் கையை ரெண்டையும் கீழே வச்சு காலை ரெண்டும் வானத்துக்கு நேரம் தூக்கி வச்சு ஜோமனாலும் கூட இயேசு செவிடு மாதிரி இருக்கார். சில பேர் வீட்டுக்குள்ளெல்லாம் போனால் ஆண்டவர் வரவே மாட்டேங்கார், அவ்வளோ லட்சணமாக இருக்குது வீடு. இங்கே ஆண்டவர் கப்பர் நகுமில் அவர் சொல்கிறார், நான் வாரேன் நான் வாரேன் நான் வாரேன். எப்படி சொல்கிறாரு? அந்த மாதிரி இருக்கணும் விசுவாசிகள். பாஸ்டர் வீட்டுக்கு கூப்பிட்டா பாஸ்டர் ஓடி வரத்தக்க அளவுக்கு இருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ். ஐயோயோ எமகண்ட இவன் கூப்பிட்டுட்டானா, இவன் வீட்டுக்கா நம்ம போகிறது அப்படிங்கிற ஃபீல் இருக்கக்கூடாது. கப்பர் நகுமுல ஹைலைட் என்ன தெரியுமா? இயேசு தேடி தேடி போனார். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. கையை தட்டி ஒரு அல்லேலூயா. போறாரு. எங்க போறாரு? பேதுருவுடைய வீட்டுக்கு. சத்தமா வாசிங்க பார்க்கலாம். இன்னைக்கும் இஸ்ரேல் டூர்லாம் போனீங்கன்னா நீங்க பார்க்கலாம் பேதுரு வீட்டை. சத்தமா வாசிங்க. யாருடைய மாமி? சீமோனுடைய மாமி. சீமோன் அம்மானாலும் பரவாயில்ல, சீமோன் மாமியே கர்த்தர் சுகமாக்குறார். என்ன சொல்றார்? வாசிங்க பார்க்கலாம் அடுத்த வசனத்தை. சத்தமா வாசிங்க. அங்கே சீமோனுடைய மாமி ஜுரமாய் கடந்தாள். உடனே அவளை குறித்து அவருக்கு சொன்னார்கள். ஜஸ்ட் போய் இயேசுட்ட சொல்றாங்க, சீமோனுடைய மாமி எப்படி கிடக்காங்க? சுகவீனமாய் கிடக்கிறார்கள் சொல்றாங்க. இயேசு அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லலை. ஏன்னா அந்த அளவுக்கு சீமோன் தேவனுக்குள்ள நெருக்கமா இருந்தான்.
கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. சீமோனுக்காக இயேசு அவங்க வீட்டுக்குள்ள போனாரா, மாமிக்காக போனாரா? நீ நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கான், என் வாழ்க்கை இன்னைக்கு நல்லா இருக்க காரணமே அவன் இவன் சொல்லிட்டு இருக்கிற. இன்னைக்கு உன் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமே இந்த சபை தான். நீ நினச்சிட்டு இருக்கிற நிறையா சுகம், நிறையா விடுதலை, நிறையா மேன்மைகளுக்கெல்லாம் காரணம் என்னமோன்னு கணக்கு போட்டுட்ருக்கிற. கர்த்தர் சொல்லுகிறார், சீமோன் நிமித்தம் சீமோன் மாமி அவளை தொட்டு சுகமாக்கினார். வஸ்திரத்தை போடுங்க சீக்கிரம். அவளை தொட்டு என்ன பண்ணினார் கர்த்தர்? வாசிங்க. அப்பொழுது அவளை விட்டு நீங்கிட்டு அவள் அவர்களுக்கு 100க்கு அதிபதி வாரான். அவன் என்ன பண்ற? வீட்டுக்குள்ள வர்றதுக்கு பாத்திரம் இல்லைன்னு சொல்றான். இங்க கப்பர்நகூம்ல மாமி அவருக்கு ஊர் மக்கள் நல்லா குணம் படிச்சவங்க. உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கணும்னா தேவனை கனப்படுத்த முந்திக் கொள்ளணும். அதான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். முதல்ல பெற்றவன் தாழ்த்தி பெற்றான். ரெண்டாவது இவ அவளுக்கு பணிவிட செய்தாள். உடனே எந்திரிச்சு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் போயிட்டு வரீங்களா அப்படிலாம் சொல்லலை, பணிவிட செய்தாள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஸ்தோத்திர பலிகள் வாசிக்கிறதுனால இன்றைக்கி நிறைய மந்திர புக்கு சமஸ்கிருதத்தில் மந்திரம் இருக்க மாதிரி அன்றைக்கி ஒரு கடைக்கு போயிருக்கேன், ஒரே ஸ்தோத்திர புக்கு. நான் சொன்னேன் இந்த கடை பேர் ஸ்தோத்திர கடைன்னு மாற்று, அதுக்கப்புறம் பாத்திர கடையாது மாறிடும். ஐயோ இந்த புக்கெல்லாம் விற்காதையா. யூ டசன்ட் ஹாவ் த ஹார்ட் ஃபார் காட். தேவனுக்கான இருதயம் உங்களுக்குள்ளே இருக்காது. ஆனால் நீங்கள் ஸ்தோத்திரம், வானத்தை படைத்தவரே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அடுத்து பூமியை படைத்தவரே ஸ்தோத்திரம், பொண்டாட்டியை படைத்தவரே ஸ்தோத்திரம், புருஷனை படைத்தவரே ஸ்தோத்திரம், திருமண வாழ்க்கையை ஆசீர்வதித்தவரே ஸ்தோத்திரம், பிள்ளையை கொடுத்தவரே ஸ்தோத்திரம். ஆண்டவர் வாயை பார்க்கல, உள்ளத்தை பார்க்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை மந்திரத்தில் அல்ல, நம் இருதயத்தில் இருக்கிறது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. கப்பர்நகூம்ல முதல்ல 100க்கு அதிபதி, இரண்டாவது பேதுரு மாமி, அடுத்து மார்க் 2 1 முதல் 12. சத்தமா வாசிங்க. மார்க் 1 மார்க் 2 மார்க் 2 1 முதல் 12. சத்தமா வாசிங்க பார்க்கலாம். சத்தமா வாசிங்க. சில நாட்களுக்கு பின்பு என்னங்க இருக்கு, பொழப்பே கிடையாதா இவருக்கு? என்ன இது அப்பா மாத்தான உடனே ஒரு 10 நிமிஷம் அப்படியே கலிலேயாவில் நிற்பார். திடீர்னு எந்த ஞாபகம் வந்துடும்? நீ நம்ம வாழ்க்கையில் தேவன் சொல்லுகிற ஒரு அற்புதமான வார்த்தை, திமிர் விலகட்டும், பணிவிடைகள் பெருகட்டும். அடுத்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அவர் திரும்ப திரும்ப கப்பர்நகூமுக்கு வந்த மாதிரி அவர் உன்னை தேடி 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 அன்பு பிரதர் கர்த்தர் தேடி 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 வரணும். ஜெபின கர்த்தர் தேடி தேடி வரணும். ரஞ்சினிய கர்த்தர் தேடி தேடி வரணும். இங்க நம்ம தேடுறோம், ஆண்டவரே எங்கே இருக்கிறீர்? நீர் மலையில் இருப்பீரா, உயர் மலையோ சமவெளியோ, எங்க இருக்கிறீர்? எங்க இருக்காருன்னே தெரியல. தேடக்கூடாது கடவுளை, அவர் நம்மளை தேடி வரணும். இப்ப கப்பர்நகூம்ல பாருங்க, இந்த கப்பர்நகூம் கோஷ்டிக்கே ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? இவங்களுக்கு பொழப்பே திமிர் பிடிச்சி அலையிறதுதான் பொழப்பு. ஆனாலும் ஹைலைட் என்னன்னா, இந்த எல்லா திமிர்வாதக்காரனுக்கும் சுகமாக்குறதுக்கு ஒரு நல்ல மனுஷர்களை கர்த்தர் வைத்திருந்தார். இந்த கப்பர்நகூம் பிரச்சனையே ஒரு பிரச்சனையே கிடையாது. அசுத்தாவி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, திமிரு மட்டும்தான் பிரச்சனை. என்ன தெரியுமா நடக்குது? வாசிங்க. அப்பொழுது 4 பேர் சத்தமா வாசிங்க, ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவர் தொடர்ந்து வாசிங்க, சத்தமா வாசிங்க. ஜன கூட்டத்தில் அவருக்கு சேரக்கூடாமல், ஜன கூட்டத்துக்குள்ளே அவர்கள் சமீபமாய் சேரக்கூடாமல், சத்தமா வாசிங்க, அவர்கள் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து. எப்பா மோசமான ஆட்கள் எல்லா இடமும் கவனமா நில்லுங்க. மேலே போய் உடைச்சிடாம. இன்னைக்கு காலையில் போய் இயேசு சொல்லியிருக்காரு, சர்ச்சை மேலே உடைப்போன்னு உடைக்க போயிடாதீங்க கிளம்பி. மேற்கூரை என்ன பண்ணாங்களா? பிரித்து. வாசிங்க, சத்தமா வாசிங்க. பிரித்து திறப்பாக்கி. எல்லாருக்கும் இது தெரியும், சரியா? இன்னைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி தெரியுமா வரவேற்கணும்? விசுவாசத்தினால் வரவேற்க வேண்டும். எப்படி வரவேற்கணுமா? பாயிண்ட் 3 முடிஞ்சது. பாயிண்ட் 4 அடுத்தடுத்து வாசிங்க பார்க்கலாம். மார்க் 1 21 முதல் 23. அவ்வளவுதான், டக்குன்னு அவ்வளவுதான், லாஸ்ட் பாயிண்ட். மார்க் 1 22 முதல் 23 வாசிங்க பார்க்கலாம். சத்தமா வாசிங்க. அவர் வேத பாதகரை போல் போதியாமல்
இப்போ பிரச்சனை என்ன, நம்ம பாஸ்டர் ஏன் வித்தியாசமா பிரசங்கம் பண்றாரு? நிறைய பேருக்கு ஒரு டவுட், ஏன் இவர் எப்போ பார்த்தாலும் வித்தியாசமா பிரசங்கம் பண்றாரு? வேதம் சொல்லுகிறது, அவர் வேத பாதகரை போல அவர் அதிகாரமுடையவராய் போதித்தார். எப்படி போதிச்சாரா? இப்ப நான் போதிக்கல, இததான் செய்யணும், இப்படிதான் செய்யணும், இவர்களை தான் கர்த்தர் சுகமாக்குவார், இவர்களை தான் இயேசு விடுவிப்பார். நமக்கு தேவை இன்னைக்கு அன்பான போதகம் இல்ல, அதிகாரமுள்ள போதகம். இந்த அதிகாரமுள்ள போதகத்துக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா நடக்க போறது என்ன தெரியுமா? வாசிங்க பார்க்கலாம். அவருடைய போதகத்தை குறித்து சத்தமா வாசிங்க. கப்பர்நகும் மக்களே என்ன தெரியுமா? ஒன்னு இயேசுவை ஆச்சரியப்பட வைப்பானுங்க, இல்ல இவனுங்க ஆச்சரியப்படுவானுங்க. சந்தேகம் மட்டும் பட மாட்டாங்க. என்ன பண்ண மாட்டாங்க? சந்தேகம் மட்டும் பண்ண. ஒண்ணு ஆண்டவர் ஆச்சரியப்படுத்துவான், இல்லைன்னா இவன் எப்படி உட்கார்ந்திருப்பான்? ஆச்சரியமா உட்கார்ந்திருப்பான். சந்தேகம் மட்டும் இருக்காது. ஆனா நமக்கு இருக்கிறது என்ன தெரியுமா? ஆண்டவரையும் ஆச்சரியப்படுத்த மாட்டோம். சில 10 பேருக்கு நல்ல விஷயம் நடந்தாலும் அதையும் ஆச்சரியமா பார்க்க மாட்டோம். நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரே கிருபை சந்தேகம். என்ன வேகம்? சந்தேகம். வாசிங்க, அடுத்து வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர்கள் ஜெபாலயத்திலே அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். வசனத்தை ரிவர்ஸ் பண்ணுங்க, 23 சத்தமா ரிவர்ஸ் பண்ணுங்க பார்க்கலாம். 23 அவர்களுடைய இன்னைக்கு இந்த பீஸ் சர்ச்சுக்குள்ளேயும் வாசிங்க, இந்த வசனத்தோடு சேர்ந்து வாசிங்க. இந்த பீஸ் சர்ச்சுக்குள்ளேயும் யார் இருந்தாவா? பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்க. இந்த பீஸ் சர்ச்சுக்குள்ளேயும் சில பேர் அசுத்த ஆவி உள்ளவங்களா இருந்தாங்க. இன்னைக்கு நம்முடைய ஜெப ஆலயத்தில் நீ நினைச்சிட்டு இருக்கீங்க, இந்த பிரதர் 10 வருஷம் சர்ச்சுக்கு வராரு, அதனால இவர் பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டு இருக்கிறார் என்று. கிடையாது தேவ பிள்ளையே. இயேசு அன்னைக்கு 18 வருஷமாய் நிமிர முடியாத கூனி, அது நிமிர முடியாத கூனியை ஜெபாலயத்தில் சுகமாக்கினார். அவ 18 வருஷம் சர்ச்சுக்கு வரா, 18 வருஷம் ஜெபாலயத்துக்கு வரா. ஆனா அவளை அசுத்தாவை கட்டி வச்சிருந்தது. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, சபைக்கு வருகிறதுனால உன் மேல அசுத்தாவின் பிடி இருக்காதுன்னு நினைக்கிறியா? இன்னைக்கு சில பேர் இந்த இடத்துல அசுத்தாவின் பிடியோட உட்கார்ந்து இருக்கிறீங்க. எதனால அசுத்தாவின் பிடி உன் வாழ்க்கையில் இருக்கு தெரியுமா? நீ நிறைய பேருக்கு பெருமை, நான் அந்நிய பாஷை பேசுறேன், அதனால அசுத்தாவி எனக்குள்ள வராதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். 18 வருஷமாய் நிமிர முடியாத கூனியை பார்த்து சொன்ன ஒரு காரியம், ஆபிரகாமின் குமாரத்தி. யாரா அவள்? ஆபிரகாம் பிள்ளைக்குள்ள பரிசுத்தாவி இருக்கணுமா, அசுத்தாவி இருக்கணுமா? So I don't believe the believers. ஸ்பிரிட்ல மக்களை எனக்கு அழகா கண்டுபிடிக்க தெரியும். இவர்கள் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டு முடிவெடுக்காங்க, இவங்க அசுத்த ஆவியினால் இந்த முடிவெடுக்காங்க, நன்றாக தெரியும். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, கப்பர் நகுமிலே ஜெப ஆலயத்தில் ஒருத்தன் அசுத்த ஆவியுடையவனாய் இருந்தான். இயேசு என்ன செய்தார்? வாசிங்க சத்தமா இந்த வசனத்தை. சத்தமா வாசிங்க. அவன், ஐயோ சத்தமா சொல்லுங்க, நஸ்ரேன் ஆகிய பேய் கூட கர்த்தரை கனம் பண்ணுது, நம்ம கனம் பண்ண மாட்டோம். அடுக்குமொழி போட்டு அழகா சொல்லுது, என்ன இயேசுவே இவர். இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரை பாக்கெட்டில் போட்ட மாதிரி, இயேசுவே வாரும், இயேசுவே போரும், இயேசுவே நில்லும். என்ன உனக்கான தம்பி அவர்? இயேசுவே வாரும், இயேசுவே போரும். ஆண்டவரே மொட்டைக்கட்டையா, அந்த பயபக்தியோடலாம் கூப்பிட தெரியாது. இவன் பெரிய இவன் இயேசு இவருக்கு தம்பி, அதனால இவர் இயேசு நீர் செய்ய மாட்டீரா? ஏன் உன் பொண்டாட்டிய ஏப்பில் அவர் தோசை செஞ்சு கொடுன்னு கேளு பார்ப்போம், எங்கே செஞ்சு கொடுப்பான்னு. நீர் செய்ய மாட்டீரா, நீர் எங்களுக்காக பண்ண மாட்டீரா? எங்களுக்காக மரியாதையோடு ஆண்டவர் டச் பண்ண பழகுங்க லைஃப்பில். ஒன்று அப்பான்னு கூப்பிடு, இல்லை தேவனேன்னு கூப்பிடு, பராக்கிரமம் உள்ளவரேன்னு கூப்பிடு, பிதாவேன்னு கூப்பிடு. அது என்ன மொட்டைக்கட்டையா? நீர், அவர், இவர். ஸ்டாப் திஸ். அவர் எவ்வளவுதான் நமக்கு தகப்பனாய் இருந்தாலும் அவர் கனத்துக்குரியவர். கையை தட்டி அல்லேலூயா. சொன்ன ஒரு வார்த்தை, எங்களுக்கும் உமக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்தீர். வாசிங்க அடுத்து, எங்களை உமை யார் என்று அறிவேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எம்மா பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். எம்மா தம்பி சத்தமாக சொல்லுங்க. பேய்க்கு கூட இயேசு யாருன்னு தெரியுது, நமக்கு தான் தெரியலை. அது சொல்லுது, உமை யார் என்று அறிவேன், இன்னார்னு எனக்கு தெரியும். அடுத்து வாசிங்க.
நீ தேவனுடைய என்று என்ன பண்ணுச்சா? அது சத்தமிட்டான். அடுத்து வாசிங்க. அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு. இயேசு கப்பரகமிலே பேய்களை விரட்டினார். கையை தட்டி அல்லேலூயா சொல்றவங்க நல்ல கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, என்னை கனப்படுத்துகிறவனை நானும் கனப்படுத்துவேன், என்னை அவமதிக்கிறவனை நானும் அவமதிப்பேன். இன்னைக்கு நீங்க நினைக்கிறீங்க ஊழியக்காரனை அவமதிச்சா என்ன நடக்கும்னு? இயேசுவை இன்னைக்கு நீங்க கனப்படுத்தணுமா? ஆண்டவர் சொன்ன வார்த்தை, தீர்க்கதரிசியின் நாமத்து நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்குரிய பலனை அடைவான். இந்த தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஊழியக்காரங்களை அவமதிக்கிறது, ஊழியக்காரங்களை தூஷிக்கிறது, ஊழியக்காரங்களை கனப்படுத்த தெரியாம இருக்கிறது. நான் என் வாழ்க்கையில் ஊழியக்காரங்களை கனப்படுத்தி ஆசீர்வாதங்களை பார்த்தவன். You should know honor the servant of the God. வேதம் சொல்லுகிறது, சீஷனின் நாமத்து நிமித்தம் சீஷனை ஏற்றுக்கொள்கிறவன் சீஷனுக்குரிய பலனை அடைவான். எந்த ஊழியமா இருந்தாலும் சரி, நீங்க கடவுளை நேரடியாக கனப்படுத்த முடியாது. அவர் இன்னைக்கு ஆவியா வாசம் பண்ணுகிறார். இன்னைக்கு அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் சபைக்கு அந்த அறிவு பெருகணும். அவர் சார்பாக யார் நிற்காங்களோ அவங்கள தான் நீங்க கனப்படுத்த முடியும். இயேசு சொல்லுகிறார், உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறவன். அந்த மனப்பான்மை மக்களுக்கு இன்னைக்கு கிடையாது. யூடியூபை திறந்தா அவன் கெட்டவன் இவன் வல்லவன், இதை உட்காந்து நீ ரசிக்கியா? தவறான ஊழியத்தையும் நான் சொல்லுகிறேன். நேற்று காலையில் ஜெபிக்கும் போது கர்த்தர் சொன்னார், இன்னைக்கு ஒரு சபையில சில மக்களுக்கு மேல இருக்கிற சாபம், பினான்சியல் ஸ்ட்ரகிள், பினான்சியல் லாக் என்ன தெரியுமா? உங்கள் பணம் நல்ல மனிதர்களை கனப்படுத்த உதவ வேண்டும், நல்ல தேவ அபிஷேகம் உள்ளவர்களை கனப்படுத்த உதவ வேண்டும். உங்கள் ஊழியம் நல்ல ஊழியங்களை கனப்படுத்த உதவ வேண்டும். நல்ல ஊழியத்துக்கு ஆள் சேர்க்கிறோம், கன்றாவி பயல்களுக்கு சேர்க்கக்கூடாது. கர்த்தரை நீங்க அவமதிக்கிறீங்க, தேவனை அவமதிக்கிறீங்க. கர்த்தர் இதை நியாயம் கேட்பார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில மகிமை இல்லாம உட்கார்ந்திருக்கு காரணம், பாஸ்டர் நான் மேனேஜர் ஆனாலும் ஒரு பையனை மதிக்க மாட்டேங்கான். கனம் உன்னை தேடி வரணும். எப்போ தேடி வரும்? நீ அவரை கனப்படுத்தினால் கர்த்தரை கனப்படுத்துவார். நீ அவரை கனவீனம் பண்ணினா கர்த்தரை கனவீனப்படுத்துவார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கப்பர் நகுமலில் இருந்தவர்கள் தேவனை கனப்படுத்த தெரிந்தவர்கள். கர்த்தரை கனவீனம் பண்ணல, கர்த்தரை கனப்படுத்தினாங்க. கப்பர் நகுமலில் 100க்கு அதிபதி கர்த்தரை தன்னுடைய தாழ்மையினால் கனப்படுத்தினான். அடுத்து ஒருத்தர் இருக்கிறான், பேதுரு மாமி பணிவிடை செய்து தேவனை கனப்படுத்தினான், விசுவாசத்தினால் தேவனை கனப்படுத்தினான். அடுத்து 4வது அசுத்தாவியை பிடித்தவன் தேவனை தன் வார்த்தையினால் கனப்படுத்தினான். இன்னைக்கு யாருடைய குடும்பத்திலெல்லாம் இந்த 4 கணம் தேவனுக்கு கொடுக்கப்படுதோ, இன்னைக்கு அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் கப்பர் நகுமாய் இறங்கி வருவார். கையை தட்டி அல்லேலூயா சொல்றவங்க சத்தமா அல்லேலூயா சொல்லலாமே. கரங்களை தட்டி ஆமென் சொல்றவங்க சத்தமா கரங்களை தட்டி ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ஒரு கப்பர் நகும். நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், நீங்க ஒரு கப்பர் நகும். சத்தமா சொல்லுங்க, உங்க வாழ்க்கை ஒரு கப்பர் நகும். சிட்டி ஆஃப் மிராக்கிள்ஸ். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், என்ன சிட்டியா இது? சிட்டி ஆஃப். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கை சிட்டி ஆஃப் மிராக்கிள்ஸ் ஆக கர்த்தர் மாற்ற போகிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்றவங்க நல்ல ஒரு அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க விரும்பினால் எங்களது ஞாயிறு ஆராதனை நேரம், முதலாம் ஆராதனை காலை 9 மணிக்கும் 2ஆம் ஆராதனை மாலை 6 மணிக்கும் நடைபெறுகிறது. வியாழக்கிழமை தோறும் மாலை 7 மணி அளவில் துதியினால் விடுதலை பிரார்த்தனை நடைபெறும். தெய்வீக சுகம், பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை, தொழில் ஆசீர்வதிக்கப்பட, துல்லியமான தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவாய் பெற்றிட அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது ஆலய முகவரி சமாதான தேவ ஆலயம், பால்பாண்டி நகர், மில்லர்புரம், தூத்துக்குடி. எங்களது அலைபேசி எண் 8119-09-67-995. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. This program is exclusively produced and brought to you by Peace Ministries, Tuticorin, Tamil Nadu, India.